கர்த்தர் சாபத்துக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. இந்த மாதத்துடைய கடைசி வார ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. கர்த்தர் உங்களை பெருகப்படுவாராக. இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனி உள்ள நாட்களும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து அற்புதமும் அதிசயமாக அவர் நம்மை நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம ஒரு தெய்வனுடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம சுயமா நம்ம எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கல. நம்ம அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறாரு. அனுதினமும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவன் நம்ம நடத்துகிறார். ஆனால் நம்ம பயப்பட வேண்டிய தேவை அவன் இல்லை. இன்னைக்கு நாம் சிந்தனைக்கு ஆதரமாக தெரிந்து கொள்ளப்பட்டான வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 9ஆம் வசனம். யார் அடுத்த படிக்கலாம்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 King chapter 17 verse 4 and 9. எடுத்தவங்க சத்தமாக வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன். இந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிப்பதற்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். 9ஆம் வசனம். எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த எலியாவிடத்தில் ஆண்டவர் 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, உன்னை போஷிக்கும்படி காவலுக்கு கட்டளையிடுவேன். 2, உன்னை பராமரிக்கும்படி அங்க ஒரு உதவிக்கு கட்டளையிட்டேன். கட்டளை அமைத்தேன். எலியாவுடைய வாழ்க்கையில 2 காரியங்களை கர்த்தர் எலியாவோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அல்லேலூயா. ஆமா, உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிட்டேன். இந்த நிலைமையில நாம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எலியா இந்த 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எலியா யார் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்னால எலியாவை பற்றி யாருக்கு தெரியாது. எலியா ஒரு தேவனுடைய மனுஷன். எலியா ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அல்லேலூயா. ஆமா, அவன் கர்த்தர் குடும்பமாக நின்று கொண்டிருந்தவன் சொல்லப்படுகிறது. திடீரென்று இந்த எலியா அன்றைக்கு இஸ்ரவேலின் ராஜவார்த்தான ஆகாப்பிடத்துல போய் சொல்லுகிறான், என்னுடைய வார்த்தையை இந்த பூமியில மழையோ பனியோ பெய்வதில்லை. நான் சொன்னாதான் இந்த பூமியில மழை பெய்யும். அது வரைக்கும் இந்த பூமியில நினைச்சாது மழையோ பனியோ இந்த குளிரோ எதுவுமே இந்த பூமியில இருக்காது அப்படி சொல்லி ஆகாப்புக்கு முன்னால சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அல்லேலூயா. ஒரு நம்ம சிந்திக்கலாம், எதுக்கு இந்த எலியா அன்னைக்கு அந்த மழையை நிறுத்தினார்? நம்ம யோசிக்கலாம். நல்லா மழை பெய்ஞ்சிட்டு இந்த பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா நல்ல மழை, தமிழ்நாடு நல்ல மழை. சில வருஷங்களாகவே ஆண்டவர் நம்முடைய தேசத்துல அவன் நல்ல மழையை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால காவிரி பிரச்சனை இல்லை. காவிரி பிரச்சனை ஆமா இல்லை. ஏன்னா தேசத்துல தேவன் நல்ல மழையை கட்டளை எடுக்கிறாரு. சில இடங்கள் அதிகமாகவே இருக்குது. அளவுக்கு அதிகமாகவே ஆண்டவர் மழை கொடுக்கறதுனால நிறைய மழை சரிவுகள், நிறைய வீடுகள் கீழே விழுந்துருது, நிறைய ஏழை ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா தேசத்துல மழை தேவை. தேசத்துல மழை தேவை. மழை இருந்தாதான் கரண்ட் தயாரிக்க முடியும். மழை இருந்தாதான் தேசத்துல பஞ்சங்கள் மாறும். மழை இருந்தாதான் தேசம் செழிப்பா இருக்கும். மழையினாலதான் தேசத்துல அநேக காரியங்கள், ஆகாரத்துக்குரிய காரியங்கள், விவசாயிகளால செழிப்பா இருக்கணும். அப்படின்னா மழை தேவை. ஆனா இந்த இடத்துல எலியா மழையை ஸ்டாப் பண்றாரு. என்ன நினைச்சு தெரியும்? ஆண்டவர் சொன்னாரா சொல்லி அதெல்லாம் இங்க சொல்லப்படவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மழையை என்ன பண்றாரு? ஆமா, ஸ்டாப் பண்ணுகிறாரு. காரணம், அந்த தேசத்துல ஆகாப் என்கிற ராஜா அரசாட்சி பண்ணி கொண்டிருந்தான். உன மனைவி எசபேல். இந்த எசபேல் என்ன செய்தார் சொன்னா, இவ்வளவு ஒரு அந்நிய ஸ்திரீ, இவ்வளவு ஒரு இஸ்ரவேல் பெண் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு ஒரு அந்நிய பெண். இந்த மனுஷன் ஒரு அந்நிய பெண்ணை விவாகம் பண்ணி கொண்டு வருகிறான். அதனால அவள் என்ன செய்தார் சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழி விலகி போக பண்ணினாள். கர்த்தருக்கு ஆண்டவரோடு வழி விலகி அந்நிய தெய்வங்களை செய்து சில தெய்வத்துடைய பேரலாக சொல்லப்படுகிறது. இவர்கள் மூலமா தான் தேசத்துல மழை வரும். இந்த தெய்வத்தை நீங்க கும்பிட்டீங்கன்னா வரும், இந்த மழை வரும். இன்னைக்கு நம்ம தேசத்துல மழைக்குன்னு ஒரு தெய்வம், வயலுக்கு ஒரு தெய்வம், நிறைய வித்தியாசங்களா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பைபிள் அப்படியெல்லாம் எல்லாமே நம்முடைய ஆண்டவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இந்த பூமி முழுவதும் யாருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது? அப்படி ஆண்டோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களே இப்படி அந்நிய உபதேசத்தினால எசபேல் ஆகாப்புடைய மனைவி அந்த ஜனங்கள் அவளுக்குன்னு ஒரு 809 தீர்க்கதரிசி வச்சிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்குன்னு ஒரு 400, 450, 850 தீர்க்கதரிசிகள் அவ சொன்னதான் சொல்லணும். அவ என்ன சொன்னாரோ அது இப்படி ஜனங்களை ஆண்டவரை விட்டு வழி விலகி போக, ஆண்டவரை தூரப்படுத்த இதுக்கு அவள் காரணமாக இருந்தாள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல எலியாவை எடுத்து பிரயோகப்படுத்துகிறார். இந்த தெய்வத்தை நீங்க ஆராய்ச்சினா நல்லா மழை பெய்யும், மழை இருந்துச்சுன்னா தேசம் எப்படி செழிப்பா இருக்கும். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் எலியாவை கொண்டு சொல்கிறார், என் வார்த்தையை இந்த தேசத்துல மழை பெய்யாது. ஏன்னா ஜனங்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்க வேண்டும். என்ன வரணும்? ஒரு தெளிவு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டோட ஜனங்கள் வழி விலகி போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய உபதேசங்கள், அந்நிய உபதேசங்கள், எசபேலின் உபதேசங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியாவது அவளை கெடுக்கிறதுக்கு 8-9 தீர்க்கதரிசிகளை வைச்சிருக்கிறார். நீ ஆண்டவரும் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறது. ஜனங்கள் நல்லா வரதுக்கு ஜனங்களுடைய ஊழியக்காரர்கள் உண்டு, கெட்டு போறதுக்கு சில தீர்க்கதரிசிகளை பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், வச்சிருக்கிறான். இப்படிப்பட்டான ஒரு நேரத்துல தான் எலியாவை எடுத்து ஆண்டவர் பிரயோகப்படுத்துகிறார். நான் சொன்னதான் தேசத்துல மழை பெய்யும் சொல்லிட்டு எலியா எஸ்கேப் ஆயிட்டார். எலியா என்ன பண்ணாரு? அப்பா எஸ்கேப் ஆயிட்டாரு. கர்த்தர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போய் எலி தாட்டாட்டையில் அங்க ஒழித்துரு, உன்னை போஷிக்கும்படி நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொன்ன முக்கியம் இல்ல, இப்ப ஒரு நாளைக்கு சாப்பாடு கட்டப்படுவாரு, அதான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, எலியாவை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஆட்கள் அனுப்பியாச்சு. எலியா சொல்லிட்டு போன மாத்திரம் இந்த எலியாவை என்ன பண்ணோம், படிச்ச கீழே பின்னால படிச்சுன்னா இந்த எலியாவை தேடாத வீடு இல்லைன்னு சொல்லலாம். தேடாத வீடு எல்லா வீட்லையும் தேடியாச்சு, தேசம் முழுவதும் தேடியாச்சு, பக்கத்து தேசம் வரைக்கும் தேடியாச்சு. பின்னால வாசிக்கிறா சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபதியா சொல்கிறார், தேடாத இடம் கிடையாது, தேடாத இடம் கிடையாது. பக்கத்து தேசம் எல்லாம் தேடியாச்சு. அங்க தேடிட்டு அந்த ராஜா கடத்துல சத்தியம் வாங்கிட்டு இருக்கோம். இடமல்ல, எங்க ஊருக்கு வரல, எலியா எங்க ஊருக்கு வரல, சத்தியம் பண்ணி கொடு, சத்தியமா வரல, அந்த பாவம் ஒண்ணி சேரும் அப்படின்னு சொல்லி சுற்றுலா எல்லா ஜனகணத்திலும் சத்தியம் வாங்கி கொண்டான் அப்படின்னு வேதத்துல நம்ம எழுதப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று தேவனாய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஈர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். எலியாவுக்கு ஒரு பெரிய சோதனை. ஆண்டவருக்கா வைராக்கியம் பண்ண உடனே அவனுக்கு நிறைய சோதனைகள் வருகிறது. என்னைக்குமே ஆண்டவருக்கா வைராக்கியமா நிற்கும் போது நிறைய சோதனைகள் வரும். அங்க எச்சபேலை எப்படியாவது என்ன பண்ணி நாம் கொண்டு போட்டோம், உன்னை விடக்கூடாது. அநேக இவனை பிடிச்சா இவன் கிடைக்கல, அநேக தீர்க்கதரிசிகளை அவள் கொண்டு போட்டாலும் எழுதப்படுகிறது. அநேக தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணா கொண்டு போட்டா. சொன்னது எலியா கூட அநேக கூட அவனுக்கு நிறைய அசிஸ்டன்ட் தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவனெல்லாம் கொண்டு போட்டான். அந்த நேரத்தில் பார்த்து பயத்தில் எழுதப்படுங்க உபதியா என்ன பண்ணிடுறாரு, ஒவ்வொரு கவிக்கு 50 தீர்க்கதரிசிகளை அவன் ஒழித்து வைத்தானோ. அவன் கொண்டக்கூடாது, அவன் கைக்கு எப்படியா தப்பிச்சு என்ன பண்ணா அவன் ஒழித்து வைத்துறான். இவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். இவன் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அநேக ஒழித்து வைத்து என்ன பண்ணுகிறான், காப்பாற்றுகிறான். இப்பேற்பட்ட நிலைமையில தான் அங்க எலியா ஆண்டோடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படினால் எலியா ஆண்டவர்கள் வைராக்கியமான போது அநேக தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். அநேக தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு தேசங்கள் அநேக ஊழியக்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள். கர்த்தருக்காக யாரெல்லாம் வைராக்கியமா இருக்கிறார்கள் அவர்கள் என்ன பண்றாங்க, பிசாசு கொல்லும்படியாக அழிக்கும்படியாக பிளான் பண்ணி அவங்க ஊழியத்தை கெடுத்து அவங்களை கெடுத்து எப்படியாலும் அவங்க நினைச்சுக்கூடாது, ஊழியமே செய்யக்கூடாது சொல்லி எசபேலின் ஆவி அன்றைக்கு தேசத்துல கிரியை செய்து கொண்டிருந்தது. அந்த நாட்களில் தான் ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்கிறார், எலியாவே நீ பயப்படாத, உன்னை போஷிக்கும்படி நான் காகங்களுக்கு கட்டளையிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ போய் கேரி தாட்டாட்டையில போய் ஒழிச்சுக்கோ, கேரி தாட்டாட்டையில போய் உட்காரு, நான் உன்னை பாதுகாப்பேன். இவனை ஊரெல்லாம் தேடி அடுத்த நாடெல்லாம் தேடுறாங்க. கர்த்தருக்கு இந்த ஸ்டேட் தேடி அடுத்த ஸ்டேட் எல்லாம் தேடுறாங்க. ஆனா இவர் அங்கதான் இருக்காரு. எங்கதான் இருக்காரு? ஆமா, அதே ஊர்ல தான் இருக்கிறாரு. ஆனா இவர் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அவன் கர்த்தர் ஒரு மனுஷனை பாதுகாத்தால் மாத்திரதான் என்ன உண்டு, பாதுகாப்பு அவன் உண்டு. கர்த்தருக்கு சோதரர். ஆனால் கர்த்தர் காவலாயில் காவலாளர் விழித்திருக்கிறது. ஆண்டோடைய பாதுகாப்பு இருக்குமானால் அவன் எவ்வளவு 1000 பேரை வச்சு தேடாலும் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆண்டவரோட கண்களை குருடாக்கி போட்டுருவாரு. கர்த்தருக்கு சோதரம் உண்டதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா ஊர்ல தான் இருக்கிறாரு, ஆனா கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆண்டவர் சொன்னார், ஒரு கேலி தாற்றண்டையில போய் உட்காரு,
சாப்பாடுலாம் நீ இருக்கிற இடம் தேடி வரும். சாப்பாடு என்ன வரும்? நீ இருக்கிற இடம் தேடி வரும். நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காக்கா கட்டளையிடுவேன்னு சொல்ல காகங்களுக்கு அப்படின்னா நிறைய காகங்கள் வரும். எந்த காக்கா ஒரு காக்காவை நம்பி இருக்காத, ஒரு காக்காவை நம்பி இருக்காத. நல்ல வேலை ஆண்டவர் எல்லா காக்கா ஒரே மாதிரி வச்சிட்டாரு. எந்த காக்கா தான் நேற்று வந்துச்சு இன்னைக்கு எந்த காக்கா வந்துச்சுன்னு அவ தெரியாது. ஆனா அவெல்லாம் ஒரே கடை இருக்குது, கண்டுபிடிக்க முடியாது. புறானா கண்டுபிடிச்சிடலாம், புறாக்கள் கூட வெள்ளையா இருக்குது, கலர்ப்பு கலப்புடரும் அப்படி இப்படிலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா காக்காவில் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால நீ அந்த காக்கா நேற்று வந்த காக்கா இன்னைக்கு வருமானலாம் யோசிக்காத. காகங்களுக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். ஒரு காக்கா இல்ல, நிறைய காக்காவுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணி இருக்கிறேன். அதனால நீ இருக்கிற இடத்துல என்ன வரும் உனக்கு? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, காலையிலையும் சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும். ஆமா, எலியாவை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறார். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல. அந்த ஆற்று தண்ணி வற்றி போகிற வரைக்கும் எலியாக தான் இருந்தார். எப்படியா 2 வருஷம் இருந்திருப்பார் நினைக்கிறேன் நான். கடை மழை நின்னோடனே ஆற்று தண்ணி வத்தாது, நாட்கள் ஆகும். ஒரு ஆளுக்கு தேவையான தண்ணி இன்னைக்கு இல்ல, சுத்தமா இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் ஆண்டவர் அங்கேயே தான் வச்சிருந்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கோ அன்னைக்கு மாத்திரம் இன்றைக்கோ கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் போஷிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அன்றைக்கு இன்றைக்கு தம்முடைய ஜனத்தை போஷிக்கிறார். எலியாவை மாத்திரமல்ல, ஆண்டவரை நம்புற ஒவ்வொருவரையும் நீங்கள் எந்த கஷ்டத்தின் வழியா போனாலும், எந்த துன்பத்தின் வழியா போனாலும், அவன் ஆண்டவர் உங்களை போஷிக்கிற தேவன். அவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை போஷிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் காகங்களை கொண்டு போஷிப்பாராம். காக்கா வந்து எந்த பொருளும் அடுத்தவங்களுக்கு கொடுக்காத ஒரு பொருள். அதோட ஸ்பாவம் தனக்கே போதும், அடுத்தவங்களுக்கு அவன் கொடுக்காது. ஆனா அடுத்தவங்களுக்கு கொடுக்காத ஸ்பாவம் உள்ளவங்களை ஊழியக்காரர் கொடுக்க முடியும் ஆண்டவர் கட்டளை எடுக்கிறாரு. ஆமா, நீ யார் கொடுக்கலன்னா பரவாயில்ல, எலியா கொடுத்துரு. யார் கொடுக்கணும்? நீ எலியா கொடுத்துரு. அவன் என்ன ஊழியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக இருக்கிறவர், நான் சொல்கிறபடியெல்லாம் செய்கிறவர், நான் கட்டளை எடுக்கிறபடியெல்லாம் செய்கிறவன், முன்னப்பட யோசிக்காம என்னுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுகிறவன். அடுபடினால எலியாவுக்கு நீ கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு எலியாவை மாத்திரமல்ல, சபையில் ஆண்டவரை நம்பி வருகிற எல்லாரும் எலியாவுக்கு அப்படியா வேதம் சொல்கிறது. கர்த்தர் தேவனால் நாம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், தேவனாலே பிரித்தெடுக்கப்படுகிறோம். தேவன் நம்முடைய சபையில சேர்த்து வைத்திருக்கிறார். அவருடைய அங்கத்துடாரா வைத்திருக்கிறார். அவருடைய சபையாகிய சரீரத்துக்குள்ளமே அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு எலியா அப்படின்னோடனே நம்ம நினைப்போம் பெரிய ஆள் நினைப்போம். எலியானா பெரிய ஆள். யாக்கோபுல சொல்லப்படுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். நமக்கு என்னெல்லாம் பாடுகள் இருக்குதோ அந்த பாடுகள்லாம் அவருக்கு இருந்துச்சு. சாதாரண ஒரு மனுஷன் தான் எலியா. ஆண்டவர் எப்பவுமே சாதாரண ஆட்களை தான் எடுத்து பிரயோஜனப்படுத்துவாரு. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஓட்டுவாரு, நீ வேண்டாடிடுவாரு. நான் பெரிய ஆள் ஆண்டவர் நமக்கு என்ன வேண்டாம் பண்ணி வேண்டாம். நமக்கெல்லாம் தேவையான சாதாரண ஆட்கள். எப்படிப்பட்ட ஆட்கள்? சாதாரண ஆட்கள். நம்மை போல பாடுள்ள மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதான் அவங்களே போலதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஹல்லேலூயா. ஒரு எல்லாம் சொல்லலாம், கிருஷ்ணமூர்த்தி மோசஸ் இருக்கிறாரு. கர்த்தர் சுங்கத் கட்டாளம் இருந்து வர்றாரு. எவ்வளவு தூரத்திலிருந்து வர்றாரு வர்றாக்க 1.5 மணி நேரம் முடியும். ஒருவேளை அவரை போல இருக்கலாம். அவரை போல ஒரு மனுஷன் தான் யாரு? ஆமா, எலியா. நம்ம சொல்ல எலியான்னு என்னமோ பெரிய ஆளு, அப்படி கோட்டு ஷூட்டு டை எல்லாம் போட்டு அப்படி ஏசி கார்ல இருந்து டக்குனி இறக்குவாரு அப்படின்லாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எல்லாம் அந்த அளவுக்கு வைக்கல. நம்ம எலியாவோட இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, எலியாவோட ஒரு நல்ல ஒரு விளையாடப்பட்ட வஸ்திரம் எல்லாம் போட்டாலும் கிடையாது. அன்னைக்குள்ள தீர்க்கதரிசிலாம் நிறைய பேர்லாம் சாக்கு நூல் பை தான் தரிச்சிருப்பாங்க. சாக்கு நூல் கோடி பை தான். அதான் ஏழைகளின் வஸ்திரம். என்ன வஸ்திரம்? ஆமா, ஏழையின் வஸ்திரம். அதனால உபாசம் எடுக்கும் போது அவன் ராஜாவா இருந்தாலும் ஏழையின் வஸ்திரம் தான் போடணும். உபாசம் இருந்துச்சுன்னா ஏழையின் வஸ்திரம் தரித்தான் என்ன பண்ணும்? உபாசத்தை ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஹல்லேலூயா. அவன் சன நூல் வஸ்திரங்கள் சாதாரண அற்பமான ஏழைகள் போன்ற ட்ரெஸ் போட்டு சாதாரணமான வாதம் தான். ஒரு பெரிய பந்தாளம் தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த எலியாவை கொண்டு பெரிய பெரிய காரியங்களா செஞ்சார். யாராலும் முடியாத காரியங்களா அவன் எலியாவை கொண்டு கர்த்தர் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கும் சாதாரணமான நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவன் அன்றைக்கு மாத்திரம் இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆனால் முதலாவது ஆண்டு சொல்கிறார், நான் போஷிப்பேன், நான் உன்னை போஷிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா தேசத்துல ஆகாரம் இல்ல ஒண்ணு.
ரெண்டாவது எளியா வேற எங்கேயும் போக முடியாது, இறங்கியும் போக முடியாது. இப்போ கொரோனா லாக்டவுன் கூட அப்படித்தான், வெளியே எங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும். இப்போ ஆண்டோட கிருபினால அநேக தேவன பிள்ளையோட ஜெபத்தினால ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை ஃப்ரீடம் விட்டுருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? ஃப்ரீடம் விட்டுருக்கிறார். கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம், ப்ரேயர் போடலாம், அங்கெல்லாம் போகலாம். ஆனால் மாஸ்க் மட்டும் போட்டுட்டு போங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏதாவது கொஞ்சம் சுற்றி வாங்கினே ஆண்டு விட்டுருக்கிறாரு. அன்னைக்கு எளியாவுக்கு அது கூட இல்லை, நீ வெளியே வரக்கூடாது, வெளியவே வரக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும். ஆனால் நீ இருக்கிற இடத்துல நான் உன்னை போஷிப்பேன், நீ இருக்கிற இடத்துல உன்னை போஷிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனுஷன் போஷிப்பதற்கும் ஆண்டவர் போஷிப்பதற்கு வித்தியாசம் இருக்குது. உபதியாக 50 பேரை ஒரு கபில வச்சு போஷித்தான். என்ன கொடுத்தான் தெரியுமா? அப்பமும் தண்ணி தான் கொடுத்தான். நம்மளால இதாப்பா முடியும், அப்பமும் தண்ணியை தான் நான் தருவேன், நீங்க சாப்பிடுங்க. ஆனா கத்த போஷித்தாரு, உனக்கு நான் அப்பமும் இறைச்சி தரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நினைக்கிறேன் எலியா வந்து நான் வெஜிடேரியன் நல்ல புரியர் நினைக்கிறேன். அதனால அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி என்ன கொடுக்குறாரு? சாப்பிடுப்பா. கதை 2 டைம் தான். ஏன்னா எக்ஸசைஸ் கிடையாது, வெளியெல்லாம் போகலாம் முடியாது, வாக்கிங்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா அவனை தேடிட்டே இருக்கிறாங்க, எங்க கிடைப்பா இந்த எலியா, தூக்கிட்டு போயிடலாம் அவனை, காலி பண்ணுன்னு சொல்லி ஆட்களுக்கு. அதனால 2 நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே இரு. ஒரு நாள் இல்ல, 2 நாள், வருஷங்கள் தாண்டிச்சது. எங்க தான் இருக்கிறார் எலியா? உள்ளவே இருக்கிறாரு. ஆனால் ஆகாரத்துக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாதபடி தேவனவனை போஷித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர்களை போஷிப்பார். எவ்வளவு நெருக்கத்தின் வழியா போனாலும், வேலை இல்லாம போனாலும், வேலை இழந்திருந்தாலும் ஆண்டவர்களை போஷிக்கிற தேவனா இருக்கிறார். எப்படி ஆயிலும் போஷிப்பார். எப்படி போஷிப்பார்? 2வது பிரச்சனை. அவர் எப்படி ஆகணும்னு அவர் போஷிப்பார். அவர் சொன்னா அந்த காரியங்கள் நடக்கும். உடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். அற்புதமாக போஷிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காகங்களை கொண்டு போஷித்தார். ஒரு ஆளை நம்பி இருக்காத, ஒரே காக்காவை நம்பி இருக்காத. நிறைய காக்கா இருக்குது. யார்ட்ட நிறைய காக்கா இருக்கு? ஆண்ட சொல்றாரு, காகங்களை கொண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப காலையில பிரேக்ஃபாஸ்ட் வரும்போது நான் நினைக்கிறேன் அப்படியே ஒரு 10 அப்பம், ஒரு 4 பீஸ் இறைச்சி எல்லாம் வந்துருக்கும். ஒரே காக்கா தூக்கிட்டு வர முடியாது. அப்படியே ஒரு 10-15 காக்கா கட்லேட் வர எல்லாம் கொண்டு போய் கொடுப்பா. எல்லாம் எலியாவுக்கு சப்ளை பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கொண்டு போங்க, எல்லாம் காக்கா கட்லேட்டார். அப்புறம் எப்படி சாய்கள் ஆச்சுன்னு என்ன பண்ணும்? திருப்பி ஒரு 15 காக்கா எல்லாம் கொண்டு போய் கொடுங்க. எல்லாம் ஆள் கொண்டு தூக்கிட்டு போங்க, இருக்கிற வீட்டுல இருந்து தூக்கிட்டு போங்க. அவன் தரமாட்டான். நீங்களே என்ன பண்ணுங்க? அவ தூக்கிட்டு போயிட்டு எலியாவுக்கு அவ கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் கூட பிரேக் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அவ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எலியாவை போஷித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இந்த கொரோனா வந்த ஒருபாடு இந்த வருஷம் ரொம்ப கடினமானது. போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல ரொம்ப கடினமானது. ஆனாலும் ஆண்டவர் போஷித்தார். போஷித்தாரா? ஆமா, ஆண்டவர் போஷித்தாரா? உன்ன உணவு தந்தாரா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்க இடம் தந்தாரா? ஆண்டவர் அற்புதமும் அதிசயமாக போஷிக்கிற தேவன். நம்முடைய ஜனங்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை. அவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவனை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் கைவிட மாட்டார், நம்புங்க. காகத்தை கொண்டு போஷிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த நாட்களில் ஒரு ஊழியர்களுடைய சாட்சி கேட்டார். அவர் ஜெபம் பண்ணிட்டார், ஆண்டவரே எலியாவை காகத்தை கொண்டு போஷித்துற, எனக்கு ஒரு காக்கா அனுப்பும், எனக்கு ஒரு காக்கா அனுப்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காக்கா கடைக்கு போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காக்கா அனுப்பி ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். எல்லாத்தையும் அந்த காக்கா வருது, காக்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த காக்கா இதோட தூக்கிட்டு வந்து ஊழியக்கார் வீட்டு முன்னால போட்டுட்டு போயிடுச்சான். அதில் எடுத்தா அதில் 2 பவுன் கோல்டு இருந்துச்சுதான், 2 பவுனு அவன் தங்கம் இருந்துச்சுதான். அதை வித்து அவர் அன்னைக்கு கஷ்டத்தை மாற்றி கொண்டார். அப்படின்னா காக்கா அன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் அவன் காக்கா வேலை செய்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணதாக. அல்லேலூயா. அவன் அன்னைக்கு பறக்கிற காக்கா வந்துச்சுது, இன்னைக்கு பறக்க முடியாத காக்கா கூட வரும். கர்த்தருக்கு 2 காக்கா கூட வரும். எப்படி வேணாலும் யாரை கொண்டாலும் தேவன் நம்முடைய ஜனத்தை போஷித்து நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவர்கள் தான் நம்மை போஷிப்பார்கள் என்றல்ல, தேவனை நம்புகிற யாரை கொண்டாவது எதை கொண்டாலும் ஆண்டவர்களை போஷித்து அற்புதமாய் அதிசயமா ஆண்டவர் பண்ணுவாரு. அவன் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. ஆண்டவர் தான் சொன்னாரு, நான் உன்னை போஷிப்பேன். இவன் கேட்கல, ஆண்டவரே போய் ஒளிச்சிருந்து சொல்லிடுற, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டாரா? இல்ல, இவரு அட்வான்ஸ் சொல்றாரு, அங்க போய் இரு, சாப்பாடு நான் உனக்கு டோர் எழுத தருவேன், இருக்கிற இடத்துல உனக்கு வரும். பாருங்க எவ்வளவு அக்கறை உள்ள தேவன். கர்த்தருக்கு நமக்கு அக்கறை உள்ள தேவன். அங்க போய் உட்காரு, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்ல. இல்ல இல்ல, சாப்பாடுலாம் கரெக்டா வரும், பயப்படாத. சாப்பாடுலாம் கரெக்ட் டைம்க்குலாம் வரும். டைம் என்ன பண்ணு? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, டைம் சாப்பிடுங்க, வியாதி கம்மி.
நம்ம அன்டைம் சாப்பிடுறதுனால நிறைய வியாதி நம்மளே எடுத்து வச்சுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. நம்ம சரீரம் அப்படிப்பட்ட சரீரம். டைம் சாப்பிட்டீங்கன்னா நம்ம வியாதிகள் குறைவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் போஷிக்கிற தேவன். நாம பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எலியாவை போஷித்தது போல என்ன என்ன பண்ண வேண்டும்? போஷிக்க வேண்டும். போஷிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட என்ன வரக்கூடிய நாட்களில் எலியாவை தான் போஷித்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் நிறைய பர்த்டே, நேற்று கூட ஒரு பெரிய பர்த்டே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாசத்துல ரவி வீட்டில் 2 பர்த்டே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் படா பிரியாணியில் போட்டு அவன் எலியாவை போஷித்தது போல ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவன் போஷித்தார். பாருங்க வசனம் எவ்வளவு அழகா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. அவன் மனுஷன் போஷித்ததுக்கு ஆண்டவர் போஷித்த வித்தியாசம் பாருங்க. ஒவ்வொரு போஷித்தான் அப்பவும் தண்ணி தான். ஆனா ஆண்டவர் போஷித்தார் உனக்கு அப்பவும் அவன் இறைச்சியும். இந்த வாரத்துல இன்னும் 2 இடத்துல புக்கிங் இருக்குது. செவ்வாய்க்கிழமை நாட்டுக்கோழிக்கு நீ புக் பண்ணி வச்சுக்கிறான். பாஸ்டர் வாங்க நாட்டுக்கோழி வாங்கி தரோம். நான் கேட்கவில்லை, அவங்கள சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாஸ்டர் ஒரு என்கேஜ்மெண்ட். புக் பண்ணி ஒரு பாஸ்டர் என்கேஜ்மெண்ட் நீங்க வரணும். இந்த வாரத்துக்கு புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எலியாவுக்கு புக் பண்ணாமவே வந்துச்சு. எனக்கு என்ன பண்ணி இருக்கிறாங்க? ஆமா, எனக்கு மாத்திரம் இல்ல, உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், எனக்கு மாத்திரமல்ல கர்த்தர் அவர் நம்புற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? எலியாவை போஷித்தது போல் ஆண்டவர் என்ன பண்றாரு? உன்னை போஷிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூடிய மட்டும் நான்வெஜ் அவாய்ட் பண்றேன். ஆனா வந்தா விடுறது இல்ல, வந்தா என்ன பண்றது இல்ல, அவன் விடுறது இல்ல. ஏன்னா கத்தர் கொடுக்கிறாரு. கத்தருக்கு கத்த நம்முடைய ஜனத்தை கொண்டு போஷிக்கும் போது அது ஒன்றும் செய்யாது. நம்மளா தேடி போறதுல ஆதாரம் என்ன பண்ணுது? நம்மளை அவன் தேடி வருகிறது. கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. அப்படியே தேவன் தம்முடைய ஜனத்தை அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு அவர் போஷிக்கிறார். அவர் அற்புதமாக நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். எலியாவுக்கு மாத்திரமல்ல அவரை நம்புகிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவனோ என்னைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல பாட்டிடப்படுது. சீயோன் பர்வதம் போல நீங்க அசையாம இருக்கலாம். ஆனா அவரே சொல்லுகிறாரு, நான் உன்னை போஷிப்பேன். இவன் என்னத்தை தருவீர்களாம் கேட்கல. என்ன கிடைக்கும்? அட்லீஸ்ட் அண்ணா சாம்பாராவது கிடைக்குமா? அது கூட யாரு கொடுப்பா, யார் கொண்டு வருவா? என்னை தேடிட்டு இருக்கிறான் ராஜா. என் தலை வெளி பார்த்தா என் தலை என்ன பண்ணிடுவான்? அவன் எடுத்துருவான். நிறைய தீர்க்கதரிசியில காலி பண்ணிட்டான். ஆனா எலியா மட்டும் என்ன பண்ணான்? கையில அவன் கிடைக்கவில்லை. கர்த்தரால் அவன் பாதுகாக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆற்று தண்ணி வத்துச்சு. ஏன்னா அப்போ போய் இறைச்சி அவன் சாப்பிட்டனால நல்லா தண்ணி தாகணும். தாகத்தை என்ன பண்ணாரு? ஆற்று தண்ணிய குடிச்சுட்டே இருந்தாரு. ஆற்று தண்ணி வந்துச்சு. இப்போ எலியாவுக்கு ஆண்டவர் ப்ரமோஷன் கொடுக்குறாரு. போதும், நீங்க இருந்தது போதும், இப்போ தண்ணி வந்துச்சு. இன்னும் மழை பெஞ்சாதான் தண்ணி வரும், மழை பெஞ்சாதான் தண்ணி வரும். ஏற்கனவே மழை பெய்யாதுன்னு ஆர்டர் போட்டு வச்சிருக்கிறோம். நான் சொன்னாதான் மழையே மையனி எலியா ஆர்டர் பண்ணி வச்சிருக்காரு. இவருக்கு தண்ணி வரணும், மழை வரணும். கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு, இந்த டைம் இல்லை, மழை வரக்கிற டைம் இருக்குது. நீ என்ன பண்ணு? நான் உன்னை போஷிக்கும்படியாக சாரி பார்த்து எழுதுறான ஊருக்கு போ. அங்க ஒரு விதவைக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டேன். உன்னை போஷிக்க, இங்க போஷிக்க, இங்க பராமரிக்க. கர்த்தருக்கு 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரி பார்த்து ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கட்டளை போட்டார் பாருங்க, உதவிக்கு கட்டளையிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப பஞ்சத்தின் நாட்களிலோ, நெருக்கத்தின் நாட்களிலோ, கஷ்டத்தின் நாட்களிலோ ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர் மாத்திரமல்ல தன்னுடைய ஜனங்களையும் தேவன் அற்புதமாய் அதிசயமாய் அவர் நடத்துகிறார். ஆமா, போஷிக்கிறார் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பராமரிக்கிறார். போஷிப்பு சாப்பாடு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பராமரிப்பு அப்படி இல்லை, ஏற்று சர்ச். உன்னை ஏற்று சர்ச் அந்த வீட்டில் பார்த்துருவாங்க. நீ போ, நான் சாரி பார்த்து ஊரில் என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டில் உன்னை பார்த்துக்கிறாங்க. நீ தங்குற கடை, படுக்கிறதுக்கு பெட்டு, உன்னோட ட்ரெஸ்ஸு, சுடு தண்ணி வேணுமா, சுடு தண்ணி, ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டரு, ஃப்ரிட்ஜ் வாட்டர் வேணுமா, என்ன வேணும் உனக்கு, என்னெல்லாம் எந்தெந்த டைம் வேணுமோ 100க்கு 100 முழுதும் அவன் துணி வாஷ் பண்ணணுமா எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. எல்லாம் 100க்கு 100 அவர்களே என்ன பண்ணுவாங்க, அவனை பார்த்துக் கொள்வார்கள். உன்னை பராமரிக்கப்படி ஏற்று சர்ச். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, கடந்த நாட்களில் வாசித்த நல்ல சமாரியன் அவனை கொண்டு போய் சத்திரத்தில் விட்டு சொல்கிறார், இவனை பராமரித்துக் கொள்.
2 வெள்ளி காசு கொடுத்து ஜாஸ்தியான நான் வந்து தர்றேன், பராமரித்துக்கொள்ளா உன்னை ஏற்று சச்சடி பார்த்துக்கணும். அவனுக்கு எந்த ஒரு குறைவில்லாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எலியாவுக்கு எந்த ஒரு குறைவில்லாதபடி பாதுகாக்கும்படியாக தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆமா, இவனா கேட்கல, அவரே சொல்கிறார் உன்னை பராமரிக்கும்படி அப்படின்னா ஏற்று சச்சடி டோட்டல் முழுவதும் அவங்க பார்த்துக்குருவாங்க. நீ போ, எதுவுமே உனக்கு குறை வராது, எதுவுமே உனக்கு எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குருவாங்க. நீ கடந்து போ, நீ போகணும், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போறான். காரணம் சொன்னா இவன் போற இடத்துல தான் எதிராளிகள் அங்க இருக்கிறாங்க. போற ஊர்ல தான் யார் இருக்கிறா? அவன் ஆகாப்போ எசபேல் அங்கதான் இருக்கிறாங்க, அதுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாங்க. கர்த்தர் ஆட்ட சொல்ல நீ அங்கதான் போடி, எங்கப்பா? ஆமா, சத்துருக்கள் நடுவில் உன்னை பாதுகாப்பேன், நீ அங்கே தான் இருப்பான, யாருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. எங்கேயோ போய் ஓடி ஒழிச்சிரு அப்படின்னு சொல்ல, சத்துருக்கள் இருக்க ஏரியாவிலேயே உன்னை தேடுகிற ஜனங்கள் இருக்கிற ஏரியாவிலே உனக்கு விரோதமாக இருக்கிற ஆகாப்பும் எசபேலுக்கும் நடுவிலே நான் உன்னை என்ன பண்ணுவேன்? அவனை பராமரிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிற சத்துருக்கு முன்பதாகவே உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துவேன், எதிராளிகளுக்கு முன்பதாகவே உன்னை கனம் பண்ணுவேன். அவன் ஆண்டவர் எதிராளிகளை துரத்துறது கிடையாது, எதிராளியை வச்சிருப்பாரு, அவங்களுக்கு முன்னாலே நம்ம கனம் பண்ணுவாரு, அவங்கள விட மேல ஒரு ஸ்டெப் தூக்கிடுவாரு, அவ்வளவுதான். எதிராளிகளோட ஒரு ஸ்டெப் என்ன பண்ணிடுறாரு? மேல தூக்கி நம்மளை ஆசிரியத்து அவங்க கண்கள் குடும்பதாகவே கர்த்தரை போஷிக்கிறதையும் கர்த்தரை பராமரிக்கிறதையும் கர்த்தரை அற்புதமாக நடத்துகிறதையும் அவர்கள் காணும்படி என்ன பண்ணுவாரு? செய்வார். ஏன்னா தேவனை தேடுகிறவர்களுக்கும் தேவனை தேடாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை தேவன் காட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா தேவன் நமக்கு உதவியா இருக்கிறார். பரிகேதிப்போம் எலியா பிரயாணம் பண்ணி போறாரு. போற வழியில கூட யாரும் பார்க்கல, போற வழியில கூட யாரும் பார்க்கல. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இவனை தேடாத இடம் கிடையாது, தேடாத இடம் கிடையாது. எல்லா இடத்துலையும் சத்தியம் பண்ணி வாங்கிட்டான். நாங்க பார்க்கலையா? சத்தியம் பண்ணி விடு, பார்க்கல, சத்தியம் பண்ணி விடு, பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் கடந்து போகிறான். போகும்போது அந்த வீட்டு நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சாரி பார்த்தோட வீட்டு நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் இவர் மூலமாக அற்புதம் பண்ண போறாரு, இவர் மூலமா அற்புதம் பண்ண போறார். தேவன் ஊழியக்காரர் அனுப்புறாரு. கர்த்தர் இந்த ஊழியக்காரர் மூலமா அந்த வீட்டுல என்ன நடக்க போகுது? அற்புதம் நடக்க போறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியக்காரர் மாத்திரமல்ல, ஜனங்களுக்கும் அற்புதத்தை பண்ணுகிறார், விசுவாசிகளுக்கும் தேவன் அற்புதத்தை செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில கூட தேவன் என்ன செய்கிறார்? அற்புதங்களை அவன் செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு மேய்ப்பன் மாத்திரம் முக்கியம் இல்ல, ஜனங்களும் முக்கியம். மேய்ப்பன் மாத்திரமல்ல, ஆடுகளும் முக்கியம். தலைவன் மாத்திரம் முக்கியம் இல்ல, ஜனங்களும் முக்கியம். ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமே அவருக்கு முக்கியதான். அதனால ஆண்டவர் அந்த வீட்டுக்கு நீ போ. அந்த அம்மா என்ன ஜெபம் முடிச்ச தெரியாது, ஒருவேளை அந்த அம்மாவோட ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஊழியக்காரர் அனுப்புறாரு, நீ போ. ஆனா போன அந்த வீட்டோட நிலைமை நிர்பந்தமான நிலைமை. சாயங்கால வேலையில கடந்து போறாரு. அந்த அம்மா விரவு பறைக்கிட்டு இருக்குது. என்ன பறைக்கிறது? வரவு. இப்பெல்லாம் நம்மளாம் வரவு அடுப்பு கிடையாது, எல்லாம் சிலிண்டர் தான். அதனால அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். நாளைக்கு 2000 ரூபாய் சிலிண்டர் அப்படின்னு போட்டாலும் வாங்கி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நம்ம எங்கேயுமே வர பிறக்க முடியும், நம்ம எல்லாம் சிட்டியில் இருக்கிறோம். ஹைவேல போயிட்டு என்னத்தை பிறகிட்டு வர முடியும்? ஒன்றும் கிடையாது. கத்திர வில்லேஜில் கிராமமாக இருந்தா போல, இப்போ கிராமத்தில் கூட அது வந்துடுச்சு. கத்திரக்கு சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் அந்த ஊரில் கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஃபாரஸ்ட், கவர்மெண்ட் காடு இருக்கும். அந்த ஏப்ரல் மே ஸ்கூல் லீவ் டைமில் என்ன பண்ணிடுறோன்னா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வேற வேணுமோ, நான் எங்கள் பாட்டி இந்த ஊரில் நிறைய பேர் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பச்சை மரத்தை வெட்டக்கூடாது, ஆனால் காஞ்சி எடுக்க எடுத்துகிட்டு வரலாம். ஃபாரஸ்ட்காரருக்கு அன்றைக்கெலாம் 2 ரூபா கொடுத்தா போதும், ஒரு மாதத்துக்கு வேறு என்ன பண்ணிடலாம் எடுத்துலாம். இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வச்சுருவாங்க. இந்த 2 மாதத்தில் ஒரு வருஷத்துக்குரிய பிறகு அவன் வீட்டில் சேர்த்து மிச்சம் மீறி செயல்படுவோம். அதிலோட காசு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுபோல இந்த விறகு போறான். கர்த்தர் அன்னைக்கு கூட சூழ்நிலையில விறகு இருந்தாதான் அடுப்பு எரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அப்படி விறகு அடுப்பு போகும்போது ஊழியக்காரர் இருக்கிறாரு. அந்த அம்மாட்ட கேட்கிறாரு, அம்மா கொஞ்சம் எனக்கு தண்ணி கொடுக்குறாரு. அந்த மாதிரி தண்ணி எடுக்க கொண்டு போகுது. அப்படின்னா அந்த வீட்டில் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. அந்த அம்மா வீட்டில் என்ன இருக்குது? ஆமா, ஆற்றுல தான் தண்ணி வத்திச்சு. இந்த மாதிரி வீட்டில் தண்ணி ஆற்றுல தண்ணி இருக்குது, இருந்தால் தானே கொடுக்குற. திரும்ப போது சொல்லுகிறாரு, அப்படியே ஒரு அப்பமும் கொண்டாமா, அப்படியே ஒரு அப்பம் கொண்டு வா. ஆண்டவருடைய ஏவூரா இருப்பாங்க. அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அந்த வீட்டை ஆசீர்வதிப்பு சொல்ல அப்பவே ஒரு அப்பமும் கொண்டு வா. உடனே திரும்பி சொல்ல, என் ஆண்டவரை நமக்கு தெரியாதா?
அவருக்கு தெரிஞ்சிச்சு ஒரு ஊழியக்காரன் தான் தீர்க்கதரிசனா நம்ம தெரிஞ்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா அவர் கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. இது நாங்க சாப்பிடுற லாஸ்ட் சாப்பாடு, சாப்பிடுகிற லாஸ்ட் சாப்பாடு. இது சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்க செத்து போயிட வேண்டியதான். அப்புறம் எங்ககிட்ட வேங்கறதுக்கு எண்ணெய்க்கு வேங்க எண்ணெயும் கிடையாது, வேங்க காசும் கிடையாது. ஏன்னா தேசத்துல பஞ்சம், எல்லா வீட்லயுமே கஷ்டம். யார்கிட்ட போய் கேட்கறது? யார்கிட்ட கேட்க முடியாது. அதே நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. எல்லாருக்குமே கஷ்டம். நிறைய பேரோட வேலை போயிடுச்சு, நிறைய பேர் சரியான வருமானம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஊழியக்காரர்கள் கூட நிறைய பாருங்க வாடகை கட்ட முடியாதபடி சர்ச்சை காலி பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல போன்ல தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வாடகை கட்டுறது யார் கட்டுறது? ஜனங்கள் எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரர்கள் வரைக்கும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ யார் இடத்துல போய் ஹெல்ப் கேட்கறது? எல்லா வீட்லயும் ஆமா கஷ்டம். அன்னைக்குள்ள நிலைமையில தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்குது. ஆனாலும் தேவனை தேடுகிற ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவர் போஷிப்பார். ஏதாவது ஒரு வகையில வழி திறந்து உங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? அற்புதங்களை அவர் செய்வார். அவர் செய்வாருங்க, பயப்படாதீங்க, அவர் செய்வார். அதனால அந்த ஆண்டவர் எலியாவை அனுப்புகிறார். அந்த மாதிரி சொல்றாங்க, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, இது லாஸ்ட் சாப்பாடு. அப்புறம் நானும் என் பையனும், வாலிபன் கிடையாது, வேலைக்கு போற அளவுக்கு பையன் இல்லை, சின்ன பையன் தான். 2 பேரும் சாவணும், சாவத்தார் வேறும். ஆமா இதான் லாஸ்ட் சாப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நீ பயப்படாத, முதல் அடை சுட்டு எனக்கு கொண்டு வா. தேசத்துல தேவன் மழை கட்டளை எடுக்கிற வரைக்கும் அவன் வீட்டுல மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. கட்டளை வார்த்தை கொண்டு உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னாரு. உடனே அந்தம்மா ஊழியக்கடை வார்த்தையை நம்பி போனாள் அப்படி சொல்லி இருக்குது. ஊழியக்கடை வார்த்தை அவள் நம்பி போனாள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுற வார்த்தையை நம்புங்க. ஆண்டவர் வார்த்தையை நம்புங்க, நம்புங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் நன்மை செய்யும். உடைய நிலைமைகள் இதான் லாஸ்ட் சாப்பாடா இருக்கலாம். ஆனா வார்த்தை சொல்லுகிறது இல்ல, குறையாது. ஆண்டவர் உங்களை பொங்க செய்வார், பொங்கி வழியை செய்வார், உங்களை பொங்கி வழியை செய்வார். அல்லேலூயா. அவ ஒன்றுமில்லாமல் இருந்ததுதான் ஆண்டவர் வானத்தை பூமி உண்டாக்குனவர். எவ்வளவு பெரிய வானம், எவ்வளவு பெரிய பூமி, இதை ஆராய்ச்சி பண்ணியே முடிக்க முடியாது மனுஷனுக்கு. இதே ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் உண்டாக்குனாராம். மூலப்பொருள் எதுவுமே கிடையாது, வார்த்தையை கொண்டு உண்டாக்கின தேவன். அதனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா இந்த வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கட்டளையிட்டால் இந்த வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடப்பட நிற்க வேண்டும் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரசத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவசனத்துல 12ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கவள் பானையில் ஒருபடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அணையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இன்னொரு அடிப்படையா. அதற்கு அவள் பானையில் ஒருபடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அணையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றார். அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் அதுல முதல் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் படலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தை கிரீச்சுகிற வார்த்தை. அவள் சொல்லுகிற ஆண்டோட ஜீவனை கொண்டு சொல்லுகிற கொஞ்சமாவும் எண்ணெயும் இல்லை சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறாரு, இருக்கிற கொஞ்சத்துல ஃபர்ஸ்ட் இடம் கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கஷ்டத்திலையும் ஊழியக்காரர் கொடுக்கிற ஒரு இருதயம் இருந்துச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம் தான், இருக்கிறதே கொஞ்சம் தான். அதுலயும் என்ன பண்றாரு? ஊழியக்காரர் கொடுக்கணும். அல்லேலூயா. ஏழ்மையில இருக்கிறவங்க தான் அதிகமா ஊழியத்தை கடன் பண்றாங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்க தான் ஊழியக்காரரை கடன் பண்ணுறாங்க. கர்த்தர் ஊழியத்தை தாங்குறவங்களாம் ஏழ்மையில இருக்கிறவங்க கொடுக்குறான்னு நினைக்காதீங்க. இருக்கிறவங்களாம் கொடுக்கவே மாட்டான். இருக்கிற பேச கூட மாட்டான். பேசிட்டு ஏதாவது கொடுப்பானு என்ன பண்ண மாட்டான், பேச மாட்டான். இன்னைக்கு குறை உள்ளவங்களும் இல்லாதவங்களும் கர்த்தர் ஏழைகளும் விதவைகளும் தான் இன்னைக்கு ஊழியத்தை தாங்குறாங்களே தவிர இருக்கிறவங்கள என்ன பண்ணுறதில்ல,
தாக்குறதுல இருக்கிறதெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. கர்த்தருக்கு ஆனா இல்லாதவர்கள் கர்த்தருக்கு ஏன் சொல்றா, ஆண்டவர் அவங்கள தான் ஆசிரிக்க போகிறார். இந்த நெருக்கத்தின் நாளிலும் இந்த கஷ்டமான நாட்களிலும் இல்லாதவங்களை போஷிக்கிற தேவன், இல்லாதவங்களை இருக்கிறவர்களை மாற்றுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு அவன் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எலியாவின் வார்த்தையை விசுவாசித்தால், எலியாவின் வார்த்தையை நம்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பி செஞ்ச போது அங்க அற்புதம் நடக்குது. என்ன நடக்குது? அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். ஆண்டவர்களோடு பேசுற வார்த்தையை நம்புங்கள். நீங்கள் குறைந்து போக மாட்டீர்கள். நீங்கள் குறைந்து போக முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் மூலமாக ஆண்டவர் அநேக அற்புதம் செய்ய போறார். அநேகருக்கு அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது நீங்க அநேக ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமா, நானாச்சு என் மகனாச்சு அப்படின்னு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். 2 நாள்ல மாவும் வராது, எண்ணெயும் வராது. அவ்வளவு அவள் வீட்டாரோ அவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இந்த விதவின் வீட்டில் ஆண்டவர் பாருங்க அற்புதம் செய்தா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த வீட்டில் 2 பேர் தான் இருந்தாங்க. எத்தனை பேர் தான் இருந்தாங்க? 2 பேர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் வீட்டால் அனைவரும் சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க. பாருங்க, வாழ்க்கையில கஷ்டம் தான் எல்லாரும் விலகிடுவாங்க. இப்ப ஆண்டவர் அற்புதம் செஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவன் சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறகு மச்சா மாமா சட்னி இட்லி சாம்பார் எல்லாம் என்ன படிச்சது அவன் எல்லாம் வந்துட்டாங்க. கஷ்டத்தை எல்லாம் ஒதுக்கிடுவாங்க. இதான் உலகம். கஷ்டம் தான் ஒதுக்குற உலகம். நீங்க நஷ்டப்பட்டா ஒதுக்குற உலகம். உங்க வாழ்க்கையில குறைவு வந்து அவங்களை தூக்கி தூரம் போட்டுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இங்க அற்புதம் பண்ண ஆரம்பித்த உடனே வீட்டார் அனைவரும் அநேக நாள் அப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏழையை ஒதுக்கி வைத்தார்கள், விதவையை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இவனு பையன் தான் சாக போறேன்னு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் தேடி வந்து அற்புதம் பண்ணினார். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் தேடி வந்து அற்புதம் பண்ணுகிற தேவன். இவங்க தேடி போகல, ஆண்டவர் தேடி வருகிறார். ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் தேடி வருகிறார். அல்லேலூயா. வராதா இயேசு ஊழியத்தில் சொன்னாரு, வீடு விடா போங்க, ஒரு வீட்டுக்கு போகுது, வீட்டை வாழ்த்துகள், அந்த வீட்டை ஆசீர்வதிங்கள். அந்த நீங்கள் கூறின ஆசீர்வாதம் அந்த வீட்டின் மேல் வர கடவுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பர்த்டே வந்தா, ஒரு நல்ல நாள் வந்தா ஊழியக்காரர்களை கூப்பிட்டு வீட்டில் ஜெபம் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு ஆசீர்வாதம் வரும். குறைவில கர்த்தர் மாற்றுவார். இந்த குடும்பத்தில் பார்த்தா இப்ப குறைவு மாறிடுச்சு, குறைவு மாறிடுச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த காணொளி கேட்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. இந்த வார்த்தை இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். மனுஷன் மாற்ற முடியாது. மனுஷன் குறைவு சொல்லலாம் வருவாங்க, ஆனா கர்த்தரோ குறைவுகளை மாற்ற வருகிறவர். ஆமா, அவட குறைவு சொல்ல வருகிறவர் மனுஷன், குறைவே பார்த்து கொண்டு இருக்கிற மனுஷன். ஆனா ஆண்டவர் குறைவுகளை நிறைவுள்ளதாய் மாற்றுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டார் அனைவரையும் போஷிக்கத்தக்கதாக அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. குறைவே பார்த்திருக்காதீங்க. ஆண்டவர் எலியாவை போஷித்தரு, அந்த ஏழை குடும்பத்தை போஷித்தரு, என்னையும் போஷின்னு சொல்லி பாருங்க. ஆண்டவரோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, வீட்டார் அனைவரும். ஆமா, நாங்க எலியாவுக்கு கூட அந்த வீட்டுல ஒரு மேல் வீட்டார் இல்ல மாடி வீட்டுல இடம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இனி மழை பெஞ்சாதான் எலியா வெளியே போக முடியும். நீ எலியா போய் ஜெபம் பண்ணாதான் மழையே வரும். அப்ப இவர் போய் ஜெபம் பண்றதுக்கு ஆண்டோட நடத்துதல் வேணும். ஆண்டுதல் நடத்துதல். சும்மா போய் ஜெபம் பண்ண கிடையாது. ஆண்டோட டைம் இருக்குது. அப்ப ஆண்டோட ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் வரைக்கும் எலியா எங்கதான் இருக்கணும். நம்ம வீட்டுல நல்லா பாடியில ஒரு ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லா ரூம் உங்களுக்கு ஏசி வேணுமா, ஒரு ஏசி ரூம்லாம் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப கூலா இருக்குதா, ஒரு ஹீட்டர் மிஷின்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் மொத்தத்தில் பராமரித்தார்கள். ஏற்று சர்ச் வெளியே எங்கே போட எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல இருதயம் பாருங்க. நல்ல இருதயம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. நான் நினைக்கிறேன் அது ஒரு வருஷம் 2 வருஷம் ஓடிச்சே தெரியல. இங்க ஒரு 1.5 வருஷம், அங்க ஒரு 1.5 வருஷம் இருக்கலாம். இல்ல அங்க 2 வருஷம், இங்க 1.5 வருஷம் இருக்கலாம். சுமார் 3 வருஷம் 6 மாதம் 3 வருஷம் மழை பெய்யல. கர்த்தருக்கு 2 இடம் தான். ஒன்னு ஆற்று தண்ணீர், 2வது அந்த அம்மாவோட வீடு. கர்த்தர் இங்க பாதி இடம், இங்க பாதி. அவ்வளவு நாட்கள் அங்க இருந்தாரு. அவர் அங்க இருந்ததுனால அங்க மாவு குறையில, எண்ணெயும் குறையில. அல்லேலூயா. முதலாவது இயேசு நம்முடைய வீட்டுல தான் குறையாது. எலியா யாருன்னா இயேசுதான். ஃபர்ஸ்ட் எலியா யாரு? இயேசுதான். 2வது எலியா தான் ஊழியக்காரர். கர்த்தருக்கு சொல்ற ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இயேசு நம்முடைய வீட்டுல வந்து தங்க வேண்டும். வந்துட்டு போறவர் அல்ல.
ஊழியர்கள்லாம் வந்துட்டு போயிருவாங்க. ஆனா இயேசு வந்து போகிறவர் அல்ல, நம்முடைய வீட்டுல தங்குறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சகையை பார்த்து இயேசு சொன்னாரு, நான் வந்து உன் வீட்டுல தங்கணும் அப்படின்னாரு. நான் வந்து உன் வீட்டுல தங்கணும். இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்து தங்குறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், வந்துட்டு போறல்ல அற்புதம் செய்கிறவர், இந்த வாழ்க்கை நடக்கிற அற்புதத்தை கூடவே இருந்து அனுபவிக்கிறவர், கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. அவன் கஷ்டத்துல மாத்திரமல்ல, நெருக்கத்துல கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதான் உண்மையான அன்பு. கஷ்டம் வந்தா விட்டு ஓடி போகிறதோ, நல்லா இருந்தா ஓடி வந்து அரவணைக்கிறதோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சம்பளம் வாங்குற அன்னைக்கு கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கிறதோ, மாசம் லாஸ்ட்ல உதைக்கிறதோ, இது அன்பல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உண்மையான அன்பு எல்லா நிலைமையில இருக்கணும். அதுதான் உண்மையான, அதுதான் இயேசுவோட அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கஷ்டத்துல தேடி வருகிறான ஒரு அன்பு, நெருக்கத்துல தேடி வருகிறான அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாத நேரத்துல நம்மை தேடி வருகிறான ஒரு அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எலியாவுக்கும் போஷித்தாரு. அந்த 2 பேர் வீட்டு மாத்திரம் இல்ல, நினைக்கிறேன் 2 வீடு 2 பேர் வீடு 20 பேர் வீடா மாறி நினைக்கிறேன். எல்லாம் சொந்த முதலா விட்டாங்க. அந்த கர்த்தரை ஆசிரிக்கும் போது உடைய வீட்டாருக்கு நீங்க ஆசிரமா இருக்கணும், சொந்த பந்தத்துக்கு ஆசிரமா இருக்கணும், நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவருடைய அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது தான் இந்த ஆசீர்வாதம் இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, ஒருவேளை அந்த மாதிரி நினைச்சு கஷ்டமான நிறையா, அதனால நானும் என் பையனும் வாஸ்தவம் இந்த 3 பேர் தான், வேற யாரும் கிடையாது. வேற எல்லாருக்கும் நோய் என்று போட வைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களை தேடி வந்து அவங்க வீட்டார் அனைவருக்கும் வாப்பு சுட்டு கொடுக்குறோம், போட்டுக்கிட்டே இருக்க வந்துகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது அது உனக்காக மாத்திரமல்ல, உன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் பண்ணும் போது உன் மூலமாக அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். இல்லாத ஆசீர்வாதம் வத்தி போயிடும். அப்படி இல்லாத இருதயம் இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் வத்தி போயிடும், பொங்கி வராது. மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான இருதயம், மற்றவர்களை போஷிக்கிறதுக்குதான இருதயம், பசியா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறான இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறான அவன் இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு வரணும், கொடுக்க இருதயம் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 உங்களுக்கு தெரியும், நம்ம யார் எல்லாமே எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். கடந்த நாட்களில் 2 ஊழியக்காரர் அவங்க கஷ்டத்தை சொன்னாங்க, கேட்கல. ஆனா 2 பேரும் ஹெல்ப் பண்ண ஆண்டவர் உதவிச்சாரு. நானும் அதிசயப்பட்டேன். அப்பா அந்த இருதயம் இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வரவேண்டாயா, அங்கேயே வந்துடும், மொபைல்லே வந்துடும். என்கிட்ட இங்கிருந்து ஆன் பண்ணு, எனக்கு எல்லாரும் இங்க தான் பண்ணி எனக்கு கொடுக்குறேன், நான் இங்க தான் பண்ணி. அவன் 2 ஊழியக்காரங்களை போஷிக்க கர்த்தர் உதவிச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாப்பாடு ஒரு பக்கம் எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்க பாட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேண்ட வருமானத்துல 4ல் 1 அது 10ல் 1 இல்ல, ஆமா 25% அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆடால் கொடுக்கிற ஒரு இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் எலியாவை போஷிக்கிறார், நம்ம மற்ற எலியாக்களை போஷிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் ஒரு நல்ல இருதயம், கொடுக்கத்தக்க இருதயம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்க இருதயம் இல்லையா, அப்பவும் நின்றோம், என்னை நின்றோம். கொடுக்கதா பொய்க்கு வரும், பொய்க்கு வரும். அவர் போஷிக்கிற தேவன். அவன் நெருக்கத்துல மற்றவங்களை போஷிக்க, கஷ்டத்துல மற்றவங்களை கொடுக்கிற ஒரு இருதயம் அவன் உண்டாகட்டும். கர்த்தருக்கு எதுக்கு சொல்லுகிற அப்படின்னா, பெருமைக்காக அல்ல, கர்த்தர் வார்த்தை. கேட்கிற யாராவது சரி, கஷ்டத்துல கூட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, மற்றவங்களை போஷிக்க. சாப்பாடு போடியா, ஒரு நாள் சாப்பாடு போட்டாலும் செத்து போக மாட்டாடி, கொடு, கூப்பிட்டு ஆதாரம் கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, நிறைய ஊழியக்காரர் என்னைய கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க, நானும் சிலர் கூப்பிட்டு சாப்பாடு போடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், சும்மா ஒன்றும் இருக்கிறது இல்லை. ஆர்டர் கொடுக்கறதுல ஒத்தையில ஒன்று சாப்பிடுறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் இதெல்லாம் எதுக்கும் சொல்லுகிறோம் அப்படின்னு சாரி பார்த்தோட விதவையின் மூலமாக நடந்த அற்புதங்கள். ஆமா, 2 பேருக்கு அற்புதம் செஞ்ச போது அவள் 20 பேருக்கு ஆசீர்வாதமா மாறினான். அவங்களோட வாழ்க்கையோட ஆண்டவர் அற்புதம் செய்வார். கஷ்டத்துல தேவன் அற்புதமா நடத்துவார், நெருக்கத்து நாட்கள் அற்புதமா நடத்துவார். சாரி பார்த்து உதவி வீட்டுல அற்புதம் நடத்தும், உங்க வீட்டுல அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, உதவியா இருந்தா அற்புதம் செய்வார்ல, எந்த நிலைமையில் தான் அற்புதம் பண்ணுவார். விதவைக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சான். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? உன்னுடைய வாழ்க்கையில கூட தேவன் என்ன பண்ணுவார்? அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. மறுநாள் அந்த பஞ்சத்தின் நாட்களிலோ தேவன் உங்களை போஷிக்கிறவர், உங்களை பராமரிக்கிறவர். தனிப்பட்ட ஒரு மனுஷனையும் ஆண்டவர் போஷிக்கிறார், பராமரிக்கிறார். ஒரு குடும்பத்தையும் போஷிக்கிறார், பராமரிக்கிறார். அநேக குடும்பத்தை அவர்கள் மூலமாக ஆண்டவர் ஒரு சிலர் அற்பப்பட்டு நிறைய பேர் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கொடுத்துறாரு. இந்த வீட்டெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும், இந்த ஊர்ல நீனே
பாத்திரம் பாருங்க, ஒரு சமாரியா ஸ்திரீ தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள் தான். இந்த ஊரில் அநேக பேர் இயேசுவிடத்தில் வந்துட்டாங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இரு. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். பயப்படாத. இந்த ஏழ்மைகள் மாறும், இந்த கஷ்டங்கள் மாறும், இந்த கண்ணீர்கள் மாறும், இந்த வேதனைகள் மாறும். இயேசுவின் நாமத்தினால மாறும். வேற நாமம் கிடையாது. வானத்திலும் பூமியிலும் கட்டளையிடப்பட்ட ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் தான். அந்த நாமத்தினோட நிலைமையெல்லாம் மாறும். எதுக்கு சொல்லுறாரு அப்படின்னா, நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். உங்களை ஆண்டவர் போஷிப்பார், உங்களை பராமரிப்பார். அந்த ஏழு குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, உங்களை ஆண்டவர் போஷிப்பார். நிலைமைகள் நம்ம நினைப்பா அவ்வளோ பணக்காரன் இல்ல, இந்த ஏழையை விட கஷ்டமா இருக்கிற பணக்காரன் தான். அவன் தான் பேங்க்ல வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, கந்து வட்டி, அந்த வட்டியெல்லாம் வாங்கி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான். கர்த்தருக்கு சார் ஓடி ஒளியறவள பணக்காரன் தான். ஏழைகளை யார் ஓடி ஒளியறத இல்ல. ஏன்னா தலைக்கு மிஞ்சிற கஷ்டத்துல அவங்க இல்ல. ஆண்டவர் அடி ஏழையா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஐஸ்வர்யவானா இருந்தாலும் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதனால இயேசுவை நம்பி வாங்க, இயேசுவை நம்புங்கள். கர்த்தர் சொல்ற வார்த்தை நம்புங்க. கர்த்தர் எலியாவின் வார்த்தையை அவள் நம்பினாள், வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. எலியாவை போஷித்தது போல உங்களை போஷிப்பாராக. எலியாவை பராமரித்தது போல கர்த்தர்களையும் பராமரிப்பதாக. விதவை வீட்டை மாத்திரல, வீட்டார் அனைவரையும் போஷித்தது போல கர்த்தர்கள் வீட்டார் உங்களுக்கு அநேகர் போஷிக்கப்படுவார்களாக, பராமரிக்கப்படுவார்களாக. கர்த்தர் வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் கைத்தடியாட நன்றி சொல்லுவாங்களா? எல்லாம் கைத்தடி நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.